நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு பீப்புள்ஸ் சேனல் ஸ்பீக்கர்ஸ். நான் வந்து இப்போ மும்பை மாட்டுங்காலில் இருக்கிறேன். ஸோ இந்த மாட்டுங்காலில் வந்து நிறைய சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து ராம் ஆச்சாரியா ஹோட்டல். இது வந்து உடுப்பி பேஸ்டு ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து இப்போ வந்து லஞ்ச் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லஞ்சில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு இந்த ஹோட்டலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து மும்பை மாட்டுங்காலில் இருக்கிற ஹோட்டல் ராம் ஆச்சாரியாவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா லஞ்ச் ஹவர்ஸ். இந்த ஹோட்டல் பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு உடுப்பி பேஸ்டு, அதாவது மைசூரில் இருக்கக்கூடிய அந்த உடுப்பி பேஸ்டு ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னாக்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், எல்லா டைமிங்கும் வந்து நிறைய பிஸியாக ரஷ்ஷாக இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் இது. ஸோ நான் கூட ரொம்ப டைம் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கியூவில் நின்று தான் வந்து இங்கே வந்து சாப்பிட முடிஞ்சது. இப்போ லஞ்ச் ஹவர் அப்படின்னா கூட இங்கே வந்து எப்போதுமே வந்து மீல்ஸ் வந்து எப்போதுமே கிடையாது. மார்னிங், லஞ்சு, டின்னர் இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா டிஃபன் வெரைட்டிஸ் தான் இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா உடுப்பி பேஸ்டு, அதாவது மைசூர் மசால் தோசை, இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தான் எப்போதுமே கிடைக்குது. ஸோ இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க கேட்டப்போ மைசூர் ஆனியன் மசாலா தோசையும் இட்லிபேலாபாத் அப்படின்ற ஒரு வெரைட்டியும் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பொடி இட்லியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்தோன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பிஷிபேலாபாத்தும் இந்த மைசூர் மசால் தோசையும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்மெல் இருக்குது, நல்லா சூப்பராக அந்த நெய்யோட ஸ்மெல்லு சூப்பராகவே இருக்குது. இது வந்து பிஷிபேலாபாத்து. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இந்த மோரும் காராபந்தியும் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு எப்படி சாப்பிட்றது தெரியல, பட் ஆனால் இங்கே சாப்பிட்றவங்க வந்து இந்த மோரை வந்து இந்த காராபந்தி வந்து இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மைசூர் மசால் தோசை நல்ல கிரிப்ஸியாக இருக்குது, நல்ல முடன்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே உள்ளார வந்து இது பொடி இட்லி, மைசூர். இது வந்து மைசூர் பொடி இட்லி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தோம்னா சட்னி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சாம்பாரும் கொடுத்துருக்குறாங்க. மைசூர் மசாலா தோசை அப்படின்னாலே நம்ம ஊரில் வந்து மசாலா தோசை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மைசூர் மசாலா வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து எப்போதுமே வந்து அந்த க்ரீன் சில்லி சட்னி இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஆனியன் வச்சு அதுக்கு மேலே மசாலா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது மைசூர் மசாலா. இது வந்து பிசிபேலாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து சாம்பார் சாதம் மாதிரி இருக்குது. பார்த்தோம்னா சாம்பார் சாதம் மாதிரி இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் சாப்பிட்றேன். இந்த பிசிபேலாபாத் வந்து இப்போ தான் நான் சாப்பிட்றேன். இது வந்து ஒரு 70% வந்து பார்த்தோம்னா சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படியே வந்து சாம்பார் சாதம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் வந்து வேறு விதமான மசாலா பொருட்கள்லாம் இதில் கலந்துருக்குறாங்க. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிபேலாபாத் அப்படின்றது சாம்பார் இது கம்பேர் பண்ணும்போது எனக்கு சாம்பார் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் போல தோணுது. ஸோ இது ஓகே தான். இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், இருந்தாலும் ஓகே. பட் ரொம்ப ஹார்ட் லைக்காலாம் என்னால் சொல்ல முடியாது. இதை வந்து அடுத்து பார்த்தோம்னாக்கா இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது கொடுத்துருக்குறாங்க, தயிரில் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இது வந்து பிசிபேலாபாத்தோட சைட் டிஷ்ஷாக வர்றது. இது பொடி இட்லி. நார்மலாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய ஒரு பொடி இட்லியில் நிறைய எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
மும்பையில் இந்த ராம் ஆச்சாரியா ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம மும்பை மாட்டுங்கா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மாட்டுங்காவில் ஈஸ்ட்டில் பந்தர்கர் ரோட் அப்படின்ற ரோட்டில் தான் இந்த ராம் ஆச்சாரியா ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் இந்த மாட்டுங்காவில் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. நம்ம சென்னைக்காரங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னாக்கா கிரீட் ட்ரேடிங்லேருந்து ஒரு 5வது பில்டிங் தான் இந்த ராம் ஆச்சாரியா ஹோட்டல் இருக்குது.